தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆசீர்வாதமான நாளிலையும் கூட நம்ம எல்லாரும் தேவ சமூகத்திலே ஒருமனப்பட்டு அவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவரை துதிக்கவும் அவரை ஸ்தோத்தரிக்கவும் தெய்வம் இந்த நாட்களிலே நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல கிருபைகளை நினைத்து அதிகமாக நம்ம ஆண்டவரை துதிக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம தியானிப்பதற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 56வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஒரு அருமையான வேத வசனத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? 3 காரியங்களை இந்த வேத வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, தேவன் நம்முடைய அலைச்சல்களை எண்ணியிருக்கிறார் என்கிற காரியத்தை பார்ப்போம். ரெண்டாவது, நம்முடைய கண்ணீருக்கு தேவன் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார், அந்த கண்ணீர் எவ்வளவாய் தேவன் தன்னுடைய துருத்தியில் வைத்து பாதுகாக்கிறார் என்கிற 3 காரியங்கள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக 2 காரியத்தை நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். ஒன்று, நம்முடைய அலைச்சல்களை ஆண்டவராகிய தேவன் அறிந்திருக்கிறார். வேத புஸ்தகத்தில் அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடியும். நாம் இந்த நாட்களிலே சில நேரங்களில் இந்த பூமியிலே வாழும்போது சில அலைச்சல்களினாலே பல சூழ்நிலையிலே அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறது போன்ற ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் காணப்படுகிறது. அதற்கு பல காரணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அவரை பின்பற்றக்கூடிய அவருடைய பிள்ளைகளுடைய அலைச்சல்களை அறிந்து அவர்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கண்ணீரும் அதுபோல தான். நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே வடிக்கிற கண்ணீர் இருக்கு பாருங்கள், அந்த கண்ணீரை எல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நன்கு கண்டு அந்த கண்ணீருக்கெல்லாம் மிகுதியான பிரதிபலனை நம்முடைய வாழ்க்கையில் தந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். யாத்ராம புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 23லிருந்து 25 வரை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை நீங்கள் நன்றா கவனிச்சிங்கன்னா தெரியும். நம்முடைய அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு அலைச்சலையும் அவங்களுடைய பெருமூச்சுகளையும் அவங்க வடித்த கண்ணீரையும் ஆண்டவராகிய கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆமென் நினைக்கிறார். அந்த சூழ்நிலையை பார்க்கிறார். அவருடைய முறையிடுகிற சத்தமெல்லாம் தேவ சமூகத்தில் சென்று
எட்டுகிறது எல்லாவற்றையும் பார்த்து தேவன் அந்த ஜனங்களை நினைத்தருளுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏதோ சில சூழ்நிலைகளினால இன்றைக்கு மிகுந்த கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்கள் குடும்பத்தின் பிரச்சனையாக இருக்கலாம், உங்களுடைய வியாதியாக இருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உங்கள் வீட்டில் நடந்த விபரீதமான காரியங்கள், தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள், இன்னுமாக பாவத்திலே உங்களுக்கு இருக்கிற போராட்டம், இப்படி பலவிதமான காரியங்களில் இன்றைக்கு அழுது கொண்டு கண்ணீரோடு கூட துக்கத்தோடு கூட நீங்கள் என் கண்ணீருக்கு பலன் இல்லையா, நான் படுகிற முயற்சிக்கு எனக்கு பலன் இல்லையா என்று சொல்லி மிகுந்த வருத்தத்தோடும் வேதனையோடும் இருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுடைய அலைச்சல்களை அவர் அறிந்து எண்ணி இருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை அவருடைய துருத்தியில் வைத்து அவருடைய கணக்கில் வைத்து நிச்சயமாக உங்களுக்கு பலன் தருவார். சங்கீதக்காரன் தாவீது தேவனிடத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறதை நம்ம 56:8 பார்த்தோம். அவர் ஒரு பாரத்தோடு கூடிய ஜெபம், ஆண்டவரே என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லி மிகுந்த நம்பிக்கையோடு கூட இங்கே தாவீது தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். இன்றைக்கு நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கலாம், அழுது கொண்டு இருக்கலாம். மனுஷனுக்கு முன்பாக நீங்கள் கண்ணீர் வடிக்கிறதையோ, வீணாக போய் ஏதோ சில காரியங்களுக்கு முன்பாக அழுகிறதையோ நிறுத்திவிட்டு இன்றைக்கு தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்து பாருங்கள், அழுது பாருங்கள், கூக்குரல் இட்டு பாருங்கள், கதவை பூட்டிக்கொண்டு நீங்கள் தேவனை நோக்கி முறையிட்டு பாருங்கள். ஆமேன். தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படி தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார் என்று சொன்னது போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் இன்றைக்கி படுகிறத ஆண்டவர் கண்டு, ஆண்டவர் நினைத்து நிச்சயமாக உங்களுடைய கண்ணீருக்கு அவர் கட்டாயமாக பதில் தருவார். 3:7 படிக்கும் பொழுது யாத்ராமோசம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம், நான் படுகிற வேதனையை யாருமே அறியலை. சில நேரம் உண்மைதான். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வீட்டில், உங்களுக்கு நெருக்கமான உறவில் உள்ளவங்க கூட உங்கள் வேதனையை அறிந்து புரிந்து கொள்ளாதவர்களாக வேதனைக்கு மேலே உங்களுக்கு வேதனை ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம். யாரிடத்திலிருந்து எனக்கு ஆறுதல் கிடைக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அவங்க உங்களுக்கு ஆறுதலை தராமல் திரும்ப திரும்ப உங்கள் மேலே அம்புகளை எய்துவிட்டு திரும்ப உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களுக்கு விரோதமாக பேசி உங்களை காயப்படுத்துகிறாங்கன்னா, இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்க. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் காயங்களை ஆற்றுகிற தேவனாக இருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கு வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் வரப்போகிறது, நம்முடைய கண்ணீரெல்லாம் நீங்கி, நம்முடைய துக்கமெல்லாம் நீங்கி நமக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதலின் நாட்களை பரலோகத்தில் தேவன் வைத்திருக்கிறார். எனவே இந்த நாளிலே நீங்கள் துக்கப்பட வேண்டாம். ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை அறிவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாம் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும்போது 21ஆம் அதிகாரம் 14 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கு ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க முடிகிறது. ஆபிரகாமுக்கு ஆகார் நிமித்தம் உண்டான ஒரு குழந்தை இஸ்மவேல். இப்பொழுது அங்கே ஈசாக்கும் பிறந்திருக்கிறான். ஒரு வீட்டுக்குள்ளே 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் என்ன நடந்ததென்றால், இந்த ஆபிரகாமுக்கு ஆகாரின் நிமித்தம் பிறந்த இஸ்மவேலுக்கும் வாக்குத்தத்தமாய் சாராளினாலே பிறந்த ஈசாக்குக்கும் இடையில் சின்ன சின்ன கஷ்டங்களும் சின்ன சண்டைகளும் வருகிறதை பார்க்க முடிகிறது. உடனே ஆபிரகாம் என்ன செஞ்சார், இந்த ஆகாரையும் அவளுடைய மகனாகிய இஸ்மவேலையும் அங்கிருந்து வீட்டை விட்டு துரத்தி விடுகிறதை நம்ம பார்க்க முடியும். ஆபிரகாம் அவளை அனுப்பி விடுகிறதை பார்க்கிறோம். என்ன நடக்கிறது, அவள் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள் என்று 14வது வசனம் சொல்லுகிறது. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து
ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். பாருங்கள், ஒரு பெண்ணு தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு வனாந்தரத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார். அந்த வனாந்தரத்தில் அவள் அலைந்து திரிந்த போது அவளுக்கு ஒரு பயம் வந்து விட்டது. தண்ணீர் தீர்ந்து விட்டது, இனி பிள்ளை மரிக்க போகிறான், செத்து போகிறான் என்ற போது அந்த பிள்ளைய ஒரு செடியின் கீழே வைத்து விட்டு அவள் என்ன செய்கிறாள், ஒரு அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பிள்ளை சாகிறதை என்னால் பார்க்க முடியாது என்று சொல்லி ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையினுடைய சாவை நேரில் பார்க்க விரும்ப மாட்டாள். அதற்கு மன உடைந்தவளாக அவள் போய் உட்கார்ந்து வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். என்னை கேட்கிற அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலையும் இன்றைக்கி நீங்கள் பல சூழ்நிலையில் இப்படி அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கலாம். எங்கே போகிறது? சிலர் உங்களை கைவிட்டிருப்பாங்க, பிள்ளைகளால் கைவிடப்பட்டிருப்பீங்க, பெற்றோர்களால் கைவிடப்பட்டிருப்பீங்க, கணவனால் கைவிடப்பட்டதுனால எங்கே போகிறது, யார்கிட்ட போகிறது, எப்படி வாழுகிறதுன்னு சொல்லி புலம்பி அழுது கொண்டு திரிகிறவர்களாக கூட நீங்கள் இருக்கலாம். அந்த சூழ்நிலையில் இன்றைக்கி நீங்கள் இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். இன்றைக்கி உங்களோட தான் ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கி உங்களுக்கு நேராகத்தான் வருகிறது. நீங்கள் அலைந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் வேதம் சொல்லுகிறது 17வது வசனத்திலே, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். அருமையானவர்களே, நீங்கள் எந்த இடத்தில் இருந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறீர்களோ அந்த இடத்திலேயே தேவன் உங்களுடைய சத்தத்தை, அழுகையின் சத்தத்தை கேட்பார். நீங்கள் அலைந்து திரிந்து இன்றைக்கு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். சங்கீதக்காரன் சொன்னது போல, என் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறீர், கண்ணீரை துருத்தியில் வையும் என்று சொன்னது போல, நீங்கள் அலைந்து திரிந்து அழுது கொண்டு இருக்கிறீங்கன்னா உங்கள் சத்தத்தை தேவன் கேட்பார். நீங்கள் அநேக மனுஷர்களுக்கு முன்பாக போய் அழுதுருப்பீங்க. அவங்கெல்லாம் உங்களை பரிகாசம் பண்ணியிருப்பாங்க. உங்கள் அழுகைக்கு அங்கெல்லாம் பதில் வந்திருக்காது. நீங்கள் அழுகிறத பார்த்து உங்களை துரத்தி விட்டு கதவை மூடி இருக்கலாம், கதவை சாத்தியிருக்கலாம். நீங்கள் தள்ளப்பட்ட பிள்ளையாக, நீங்கள் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மகனாக அல்லது புறக்கணிக்கப்பட்ட ஒரு மகளாக, ஒரு பெற்றோராக இன்றைக்கி அழுது கொண்டு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை நம்ப வேண்டாம், உங்கள் பெற்றோர்களை நீங்கள் நம்ப வேண்டாம், உங்களுக்கு நன்மை செய்வேன்னு சொன்ன யாரையும் நம்ப வேண்டாம். நீங்கள் அழும்போதும் நீங்கள் அலைந்து திரியும் போதும் உங்கள் அலைச்சல்களை எண்ணுகிற ஒரு தேவன், உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த தெய்வத்தை நீங்கள் நம்பி அவரிடத்தில் கூப்பிட்டு பாருங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அதிலே 19வது வசனம் சொல்லுகிறது, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான். சாகும் தருவாயில் 2 பேரும் தாயும் பிள்ளையும் சாகும் தருவாயில் இருந்தபோது தேவன் அவர்களுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு, கண்ணீரை கண்டு, அவருடைய அலைச்சல்களை அறிந்து அந்த இடத்துல வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்து அவன் வில் வித்தையில் வல்லவனாக மாறுகிற விதத்திலே தேவன் அவனை ஆசீர்வதித்து அவனை ஒரு பெரிய இனமாக தேவன் மாற்றுகிறதை வேதத்திலே நம்ம பார்க்க முடிகிறது. என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி இன்றைக்கி உலகத்தில் ஒரு பெரிய சந்ததியாக இனமாக மாறிய அந்த இஸ்மவேலின் சந்ததிகள் இன்றைக்கு பூமியில் இருக்கிறாங்க. ஒரு பெரிய கூட்ட மக்கள் இன்றைக்கி உலகத்தில் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு ஆகாருடைய அழுகை, ஒரு ஆகாருடைய கண்ணீர். என்னை கேட்கிற அருமையானவர்களே,
நீங்களும் இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, சாவு தான் முடிவு, அடுத்து எனக்கு வாழ்வு இல்லைன்னு சொல்லி யோசிக்கிறீங்கன்னா, இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் சாக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தப்பான முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக உங்களையும் ஆசீர்வதித்து உங்கள் கண்களை திறந்து உங்களுக்கு அற்புதம் செய்து ஒரு நீரூற்ற கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். அங்கே ஏற்கனவே ஒரு நீரூற்று இருந்தது. ஆனால் ஆகாருடைய கண்கள் அதை பார்க்க முடியலை. தேவன் கண்களை திறந்தபோது அந்த நீரூற்றை கண்டதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். 107ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும்போது 5-9 வரை உள்ள வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தருடைய வார்த்தை அவங்க வனாந்தரத்தில் எப்படி ஆக தெரிஞ்சாங்க, தெய்வம் அவங்களுக்கு எப்படி நன்மை செய்தார்ன்று 5-9 வரை உள்ள வசனங்களில் நம்ம பார்க்க முடிகிறது. வேதம் சொல்லுகிறது, பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து தெரிந்தார்கள். தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினாலே நிரப்புகிறார். அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தம் அவரை துதிப்பார்களாக. இது நமக்கு நல்லா தெரியும். வனாந்திர பயணத்தில் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க. இந்த வசனத்தில், இந்த சங்கீதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய ஆபத்தில் எந்தெந்த சூழ்நிலையிலெல்லாம் கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்களோ அந்த நேரத்தில் எல்லாம் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறார், அவங்கள விடுவிக்கிறார். 6வது வசனம், 13வது வசனம், 19வது வசனம், 28வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஆபத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. அலைஞ்சு திரிகிறாங்க வனாந்தரத்தில். பசியும் தாகமும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். நம்ம சில நேரம் அலைந்து திரியும் பொழுது, ஐயோ, ஒரு வேலைக்காக அலைஞ்சு திரிஞ்சு, ஒரு வீட்டுக்காக அலைஞ்சு திரிந்து, ஒரு பிள்ளைக்கு திருமணத்துக்காக பல இடங்களில் அலைந்து திரிந்து, பொருளை சம்பாதிப்பதற்கு அலைந்து சில நேரங்களில் நம்மளை ரொம்ப இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அலைய விடுகிறார்கள். அலைஞ்சு அலைஞ்சு ரொம்ப நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். நான் ஒன்று சொல்கிறேன், ஒருவேளை அப்படி அலைந்து நீங்கள் தெரிகிறீங்கன்னா ஒன்று செய்யுங்க, அலைகிறதை நிறுத்திவிட்டு கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜெபித்து பாருங்கள். ஆகார் அழுதது போல அழுது பாருங்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரலிட்டார்கள். எகிப்தில் அவங்களுடைய பெருமூச்சுக்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் போய் எட்டினது போல நீங்கள் தேவனை நோக்கி அழுது பாருங்கள். உங்களை அலைய விட மாட்டார், உங்களை அலைஞ்சு திரிய விட மாட்டார். இன்றைக்கி இதுபோல் நீங்கள் அலைந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஒரு வேலை கிடைக்கலையே, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கலையே, என் குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு நான் எங்கே பல இடங்களில் அலைஞ்சு தெரிஞ்சு கொண்டு இருக்கிறேன்னு எனக்கு ஒரு மேன்மை இன்னும் வரலையே. பல மனுஷர்களை தேடி 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 ஒவ்வொரு மனுஷனுடைய வீட்டு வாசல்லையே போய் நீங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா? அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாள் அலைஞ்சு திரிய விடவே மாட்டார். ஸ்தோத்திரம். நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் போதுமானவர். நீங்கள் இருக்கிற ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவர். நீங்கள் எங்கே அலைய வேண்டியதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை அலக்களிக்கவே விட மாட்டார். ஆனால் சத்துரு என்ன செய்வாம்னா, மனுஷர்களை அலைஞ்சு திரிய விடுகிறவனாக இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் இருதயத்தில் இன்றைக்கி பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. பைபிள் சொல்லுகிறது, இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியில் நடத்தினார். தவனமுள்ள ஆத்துமாவை அவர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார்.
என்னை கேட்கிற அருமையானவர்களே, ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு தேவனை நம்புகிற ஒரு மனுஷன் எங்கே அலைய வேண்டாம். நீங்கள் நம்பி பாருங்களேன், ஒரு முறை ஆண்டவரை நம்பி பாருங்களேன். இப்போ தான் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களாக இருக்கலாம், அல்லது இந்த ஆண்டவர் யாரென்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த ஆண்டவரை குறித்து முன்ன போன கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் அவரை நீங்கள் ருசிக்கவோ அனுபவிக்கவோ உங்களால் முடியாமல் இருக்கலாம். உங்கள் தவனமுள்ள ஆத்மாவை அவர் திருப்தி ஆக்குவார், உங்கள் பசியை அவர் போக்குவார், உங்கள் ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா உங்களை விடுதலை ஆக்குவார். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட நன்மையை உங்கள் வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் நீங்கள் ஸ்தோத்திர சங்கீதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா 55ஆம் சங்கீதத்தில் தாவீது ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். 55ஆம் சங்கீதம் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்தரத்தில் தங்கி இருப்பேன், பெருங்காற்றுக்கும் புசலுக்கும் தப்ப தீவிரித்து கொள்வேன் என்றேன். அருமையானவர்களே, இந்த சங்கீதக்காரன் ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் அவர் கடந்து போகிறதை பார்க்கிறோம். இவர் ஏன் வனாந்தரத்தில் அல்லது அலைந்து திரிந்து தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்தரத்தில் போய் தங்கியிருப்பேன்னு ஏன் அப்படி விரும்புகிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா, அவருடைய இருதயத்துக்குள்ளே ரொம்ப வியாகுலமும் மரண பயமும் அவர் மேலே விழுகிறதை பார்க்கிறோம். 3வது வசனத்திலேருந்து படித்தீங்கன்னா, அவர்கள் என்மேல் பழி சாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். அடுத்து, என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரணத்திகில் என் மேல் விழுந்தது, பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருக்களிப்பு என்னை மூடிற்று. அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். இப்போ அவனுடைய இருதயம் எங்கேயாவது ஓடிடலாமா? எனக்கு சிறகுகள் இருந்தால், புறாவை போல சிறகுகள் இருந்தால் எங்கேயாவது ஓடிடலாமா அப்படின்னு சொல்லி அவன் ஓடுறதுக்கு நினைக்கிறான். எதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய நண்பர்கள் அவனுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அந்த நண்பர்களெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, அவன் இருதயத்தை உடைக்கிற அளவுக்கு, பயம் உண்டாகிற அளவுக்கு, நடுக்கம் உண்டாகிற அளவுக்கு அவங்க நண்பர்கள் அந்த தாவீதுக்கு தீமையான காரியங்களை செஞ்சுருக்காங்க. 12வது வசனம் சொல்லுகிறது: என்னை சிநேகித்தவன் என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமனான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். நாம் ஒருமித்து இன்பமாக ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடு தேவாலயத்துக்கு போனோம். இந்த தாவீதுக்கு யாரால் இழப்பு ஏற்பட்டிருக்கு, யாரால் பகை உண்டாயிருக்கு, யாரால் அவனுடைய இருதயத்தில் பயமும் நடுக்கமும் பிடிச்சிருக்குன்னா, அவனுடைய நண்பர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பயங்கரமான வார்த்தைகளை பேசி அவனை ரொம்ப மனசை உடைச்சி காயப்படுத்தின உடனே அவன் நினைக்கிறான், எங்கேயாவது ஓடிடலாமா. நீங்கள் சில நேரம் இது போன்ற நிந்தனைகளினால, அவமானத்தினால, உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து சிலர் தூஷணமாக பேசி அடிக்கடி உங்கள்கிட்ட சண்டை போட்டு, ரொம்ப ஒன்றா இருந்தவங்க, ஒன்றா சாப்பிட்டவங்க, ஏன் ஒன்றா கூட ஆலயத்துக்கு உங்கள் கூட வந்தவங்க கூட உங்களை நிந்திச்சு உங்களை பற்றி எவ்வளவு தூரம் தூஷணமாக பேசலாமோ அவ்வளோ தூரம் பேசுகிறாங்க. இனி இவங்க கூடவே இருக்கக்கூடாது, இவங்க கூடவே பழகக்கூடாது, எங்கேயாவது ஓடிடலாமா, அலைந்து திரியலாமா, எங்கேயாவது தப்பித்து கொள்ளலாமா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் ஓடலான்னு நினைக்கலாம். அவங்கள பற்றி 21வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு: அவன் வாயின் சொற்கள் வெண்ணையை போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம். பேசும்போது ரொம்ப தங்கமாக பேசுகிறாங்க, ஆனால் உங்களுக்கு விரோதமாக இருதயத்துக்குள்ள ஒரு பகையோடு செயல்படுகிற மனிதர்கள். எத்தனை பேர் அப்படி சந்திச்சிருக்கிறீங்க? நல்லா உதவி செஞ்சீங்க, ஒன்றா சாப்பிட்டீங்க, ஒன்றா பயணிச்சிங்க, நிறைய காரியங்களில் ஒரே உயிருக்கு உயிராக நேசிச்சிங்க. இன்றைக்கி எவ்வளோ பெரிய பகையை சந்திக்கிறீங்க. உங்களுக்கு விரோதி ஆயிட்டாங்க. உங்களை பகைச்சி தூஷித்து உங்கள்கிட்ட நன்மையெல்லாம் பெற்ற பிறகும் உங்களை நிந்திக்கிறதுனால நீங்கள் ரொம்ப சோர்ந்து போய் என் இருதயம் அலைந்து திரிகிறது, எங்கேயாவது புறாவை போல் பறந்து ஓடிடலாமா நினைக்கிறீங்களா? அப்படி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை.
ஆண்டவர் நிச்சயமாக ஸ்தோத்திரம் உங்களுக்கு நன்மை செய்வார். வேதம் 23 சொல்லுகிறது, தேவனே நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர். இரத்தப்பிரியரும் சூதுமுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுசு நாட்களில் பாதி வரையாகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள். நானோ உம்மை நம்பி இருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் நீங்கள் எங்கேயும் ஓட வேண்டாம். ஐயோ கடைக்காரன் வருவான் ஓடிடலாமா, அல்லது சில நபர்கள் உங்களுக்கு விரோதமாக பேசி உங்களுக்கு விரோதமாக கொலை மிரட்டல் பண்ணி உங்களை அழிச்சிருவேன், உங்கள் குடும்பத்தை அப்படி பண்ணிடுவேன் செய்வனையினால் உங்களுக்கு பயமும் நடுக்கமும் பிடிச்சிருக்கலாம். பக்கத்து வீட்டில் ஏதோ பண்ணிட்டாங்க, தெருவில் யாரோ பண்ணிட்டாங்க, சொந்தக்காரங்க பண்ணிட்டாங்க, இந்த வீடு எனக்கு பிடிக்கலை, நான் வேறு வீட்டை பார்த்து ஓட போகிறேன். நீங்கள் எத்தனை வீட்டுக்கு ஓடுவீங்க? எங்கேயும் ஓட வேண்டியதில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து பாருங்கள், காத்திருந்து பாருங்கள், ஜெபித்து பாருங்கள், தேவனை நம்பி பாருங்கள். ஸ்தோத்திரம். 22 சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிவானை ஒருபோதும் தள்ளாட விட்டார், உங்களை தள்ளாட விட மாட்டார். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக மாறினால், இயேசுவை உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்ற நீங்கள் முன் வந்தால், அவர் உங்களுடைய பாரத்தை சுமப்பார், உங்களை அலைய விட மாட்டார், உங்கள் கண்ணீரை அவர் பார்ப்பார். நிச்சயமாக அவர் உங்களுக்கு உதவி செய்து மேன்மைப்படுத்துவார். காரணம், 2000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த பூமியில் வந்து நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காகவும் சிலுவையில் அவர் மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிர்த்தெழுந்து அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தெய்வமாக இருக்கிறார். அவர் யாருக்காக மரித்தார்? உங்களுக்காக, எனக்காக, நம்முடைய பாவங்களுக்காக. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இயேசுவை விசுவாசிக்கிறவங்கள் இந்த பூமியிலையும் பாதுகாப்பாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்கள் வரையிலையும் சமாதானமும் சந்தோஷமாக இருப்பாங்க. மரணத்துக்கு பிறகும் அவர்களுக்கு ஒரு நித்திய மகிழ்ச்சியையும் அவங்க கண்ணீர் துடைக்கப்படும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 சொல்லப்பட்டது போல கண்களிலிருந்து கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட்டு அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அது நீங்கள் விரும்புகிறீங்களா? நித்தியத்திலையும் மகிழ்ச்சி, பூமியிலையும் மகிழ்ச்சி. இல்லை, இந்த இயேசு எனக்கு தேவையில்லை, நான் இந்த இயேசு பின்பற்ற மாட்டேன், நான் விரும்புகிற வழியில் பாவத்தில் அசுத்தத்தில் வாழ்வேன் என்று சொன்னால், மரணத்துக்கு பிறகு ஒரு நித்திய ஆக்கினை இருக்கிறது. அங்கே அழுகை தான், அங்கே எப்பவும் கண்ணீர் தான், அங்கே பற்கடிப்புகள் தான், அங்கிருந்து விமோசனமும் விடுதலையுமே இல்லை. அது நித்திய தண்டனைக்குரிய இடம், விரும்பப்படாத ஒரு இடம், வேதனை நிறைந்த ஒரு இடம். உங்கள் வாழ்க்கை இன்றைக்கி இயேசுக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். உங்கள் அலைச்சல்களை அவர் எண்ணுகிறார். உங்கள் கண்ணீரை துருத்தியில் வச்சிருக்கிறாரு. நிச்சயமாக அது அவருடைய கணக்கில் இருக்கிறது. நீங்கள் அழுததுக்கெல்லாம் பலன் வரப்போகிறது, கண்ணீருக்கெல்லாம் பலன் வரப்போகிறது. தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே, கண்ணீரோடு கூட அழுகையோடு கூட ஆண்டவரை அலைந்து திரிகிறவர்களாக யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, தொலைக்காட்சியின் மூலமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், யூடியூபின் மூலமாக பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எங்கிருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் ஆண்டவருடைய கிரியை இன்றைக்கு விளங்க பண்ணுவீராக. உங்கள் பிள்ளைகளை கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு தொடுவீராக. ஆகாருக்கு உதவி செய்த தெய்வம், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் உதவி செய்த அந்த தெய்வம், தாவீது அழுகையோடும் புலம்பலோடும் வனாந்தரத்துக்கு ஓடலாம் என்று நினைத்த போது அவனுக்கு உதவி செய்த தெய்வம், உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்து மேன்மைப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக நன்றி. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.